பெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரிடத்து ஞான உபதேசம் பெற்ற நிலையில் அவர் என்ன செய்கிறாரு? சனத்குமாரர் யாருக்கு உபதேசம் பண்றாரு? சனத்குமாரர் சத்திய ஞான தரிசினி. சரிங்களா? சனத்குமாரர் யாருக்கு பண்றாரு? சத்திய ஞான தரிசினிக்கு. சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதியாருக்கு உபதேசம் பண்றார். இப்போ மேலேருந்து எங்கிருந்து வந்து பாருங்க, பரசிவம் சதாசிவமூர்த்திக்கு அருள் செய்து, சதாசிவமூர்த்தி அனந்தருக்கு அருள் செய்து, அனந்தர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு அருள் செய்து, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் நந்தியம்பெருமானுக்கு அருள் செய்து, நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு உபதேசம் செஞ்சு, சனத்குமாரர் சத்திய ஞான தரிசனிகளுக்கும், சத்திய ஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கும் அருள் செய்ய, இவையெல்லாம் அகச்சந்தானம் என்று சொல்லப்படும். கைலாயத்தில் இந்த உபதேசம் நடக்குது. இந்த உபதேசம் மூலம் எங்கே நடக்குது? கைலாயத்தில் நடக்கிறது. அப்போ இந்த பரஞ்சோதி முனிவர்கள் நமக்கு இங்கே அகத்திய முனிவரை தரிசிக்கும் பொருட்டு வான வீதியில் வருகிறார். அப்படியே மேலே வராரு. வருகிற போது அவர் வந்த அந்த விமானம் தடைபட்டு நிற்கிறது. எங்கே நிற்குது? திருவெண்ணைநல்லூருக்கு மேலே வருகிற போது அந்த விமானம் தடைபட்டு நிற்கிறது. எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனார் 3 வயது வீதியில் விளையாண்டுட்டு இருக்கிறார். 3 வயதில் விளையாண்டு கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவர் பக்குவம் நோக்கி மேலிருந்து கீழே இறங்கி வந்து அவருக்கு இந்த ஆகம பொருளை உபதேசம் செய்கிறார். இல்லைங்களா? 2 வயதில் உபதேசம் செய்கிறார். அவர் யாருக்கு? மெய்கண்ட தேவனார் யாருக்கு பண்ணார்? அருள்நந்தி சிவத்திற்கு. அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தருக்கும், மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்திற்கும், அதிலிருந்து பரம்பரை அப்படியே இன்று வரைக்கும் வருகிறது. இல்லைங்களா? இதுதான் நூல் வந்த மரபு. எனவே நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன். இந்த சிவஞான போதம் வடமொழி சிவஞான போதத்தை மொழிபெயர்த்தார் என்பது மாதவ சிவஞான முனிவருடைய கருத்து. மாதவ சிவஞான முனிவர் இந்த நூல் வடமொழியினுடைய மொழிபெயர்ப்பு என்று எழுதுகிறார். இது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதல்ல, தமிழ் நூல்தான் என்று பலர் அதை வாதிடுகிறார்கள். அப்போது 2 கருத்து உண்டு. எது? சிவஞான போதம்